வணக்கம் அன்பு மக்களே. அதிமுக எம்எல்ஏக்கள் தொடர்ந்து ராஜினாமா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட இதுவரைக்கும் சட்டமன்றத்தில் ராஜினாமா செய்திருக்கக்கூடிய அதிமுக எம்எல்ஏக்கள் மட்டும் 6 பேர். கரூர் விஜயபாஸ்கர் தொடங்கி விராலிமலை விஜயபாஸ்கர் வர அதிமுகவோட முக்கியமான தலகர்த்தர்கள் வரிசையாக ரிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம் தொகுதியில் வெற்றி பெற்ற இசகி சுப்பையாவில் தொடங்கி தலைநகருக்கு ஒட்டி இருக்கக்கூடிய மரகதம் குமாரவேல் வரைக்கும் வரிசையாக வெளியேறிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்சி மக்கள் வாக்களித்து நம்ம விரல் ரேகையில் வைத்த அந்த மையோட தடம் கூட இன்னமும் முழுதாக நகலாத நிலையில் அதிமுகவோட சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும் 6 பேர் ராஜினாமா செய்திருக்காங்க. அப்படின்னா அதிமுகவோட எதிர்காலம் என்ன ஆகும்? சட்டமன்றத்துக்குள்ளே மட்டும் இல்லை, மக்கள் மன்றத்தில் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டை ஆட்சி செய்த மாபெரும் இயக்கங்களில் ஒன்றான அதிமுகவோட எதிர்காலம் இனிமேல் என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் விரிவாகவே பேசியிருக்கோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் சந்திக்கிற போதே 2 முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டார். 1967 1977 போல ஒரு வரலாற்று புரட்சி இந்த முறை நடக்கும்னார். 67 அண்ணா வெற்றி பெற்றார். அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி வீழ்த்தப்பட்டது. 77 எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெற்றார். அன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரியணை ஏறியதோடு மட்டுமில்லாமல் திமுக ஆட்சிக்கு முடிவுரை எழுதப்பட்டது. அதோடு மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருந்த வரை திமுகவால் ஆட்சிக்கு வர முடியலை. அதற்கு பின்பு பார்த்திங்கன்னா செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய காலம் 2011 முதல் 21 வரையிலான அந்த குறுகிய காலகட்டத்தில் தொடர்ச்சியாக 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் இருந்தது. கிட்டத்தட்ட 77 எம்ஜிஆர் அவர்கள் பெற்ற வெற்றியை போல அது தொடர்ச்சியான ஆட்சி. அப்படியெல்லாம் இருந்தபோது சட்டமன்றத்தில் ஒரு முறை செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாங்க. எனக்கு பின்னால் இன்னும் 100 ஆண்டுகளுக்கு இந்த இயக்கம் இருக்கும் அப்படின்னாங்க. வயதானவர்களுக்கு இன்றைக்கும் நினைவில் இருக்கலாம், இன்றைக்கு இளைஞர்களாக 35 கடந்தவர்களுக்கு கூட நினைவில் இருக்கலாம். ஒரு காலகட்டம் வரை செல்வி ஜெயலலிதா அவர்கள் அப்படின்னு சொன்னாலே ஒட்டுமொத்த மக்களும் அம்மா அப்படின்னு அழைக்கக்கூடிய அளவுக்கு மக்கள் மன்றத்தில் அவருக்கு செல்வாக்கு இருந்தது. ஊழல் வழக்குகளில் அவர் தண்டனை பெற்றிருந்தாலும் கூட மக்கள் மன்றம் அவரை அம்மானு சொல்கிறதுக்கு தயங்கினதே இல்லை. இது எல்லாவற்றையும் விட மிக மிக முக்கியமாக செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய காலத்தில் அதிமுக மிகவும் பாதுகாப்பாக இருந்தது. ஆனால் அதற்கு பின்பு ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்திற்கு பின்பு கட்சிக்குள்ளே பல்வேறு வகையான பிளவுகள், ஓபிஎஸ் இபிஎஸ் சண்டை, ஓபிஎஸ் டிடிவி முரண், ஓபிஎஸ் சசிகலா முரண், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா அவர்கள் முரண், அடுத்ததாக அப்படியே வந்து அப்படி பல முரண்கள். அதற்கு பின்பு பல கட்ட முக்கிய தலகர்த்தர்கள் வெளியேறினார்கள். கடந்த 2021 கூட தேர்தல் முடிந்த பின்பு அதற்கு பின்பு கட்சிக்குள் ஏற்பட்ட அதிகார போட்டியில் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் இபிஎஸ் என்றிருந்த நிலையை மாற்றிவிட்டு ஒற்றை தலைமையின் கீழ் கட்சி போனது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்தார். அதற்கு பின்பு மீண்டும் ஒரு அதிகார யுத்தம். ஓபிஎஸ் வெளியேற்றம், ஒரத்தநாடு வைத்தியலிங்கம் வெளியேற்றம், மனோஜ் பாண்டியன் அவர்கள் வெளியேற்றம். இவர்கள் எல்லாம் இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக. இதே போன்று அதிமுகவிலிருந்து வெளியில் நகர்ந்த ரெட்டியார்பட்டி நாராயணன் தொடங்கி சபாநாயகர் இருக்கையில் இருக்கக்கூடிய ஜேசிடி பிரபாகர் அவர்களிலிருந்து இன்றைக்கு அமைச்சர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய முன்னாள் சபாநாயகர் தனபால் அவர்களுடைய மகனிலிருந்து பல பேரும் அதிமுகவிலிருந்து வெளியேறியவர்கள். இந்த சூழலில் தான் நாம் முன்னாடியே சொன்ன மாதிரி வாக்களித்து விட்டு அந்த மையினுடைய தடம் கூட இன்னும் நம்முடைய விரல்களிலிருந்து அகலலை. இந்த சூழலில் அதிமுக சார்பில் வெற்றி பெற்ற 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் இதுவரை ராஜினாமா செய்திருக்காங்க. 4 பேர் தாவேக்காவில் இணைந்து விட்டார்கள். இன்னும் இணைப்பிற்கு வரும் 29ஆம் தேதி என்று நாள் குறித்து காத்திருக்கிறார் விஜயபாஸ்கர் அவர்கள், விராலிமலை விஜயபாஸ்கர். அதே போன்று கரூர் விஜயபாஸ்கரும் இன்றைக்கு ராஜினாமா செய்திருக்கிறார். கரூர் விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சர், விராலிமலை விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சர், முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர். அப்போ இந்த மாதிரியான முக்கியமான தலகர்த்தர்கள் தொடர்ந்து அதிமுகவை விட்டு வெளியேறிக்கொண்டே இருக்கிறார்கள். அதிமுகவோட எதிர்காலம் என்ன ஆகும்? சட்டமன்றத்தில் 47 இடங்கள் ஜெயிச்சிருந்தாங்க. நீங்கள் 1977 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவான நாள் முதல் இன்று வரை ஒன்றில் அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும் அல்லது எதிர்கட்சியாக இருக்கும். அதிமுக இந்த முறை எதிர்கட்சியவே இழந்திருக்கிறது. இதே சூழல் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் வந்திருக்கிறது. 2011 விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராகிவிட்டார். ஆனால் 28 இடங்கள் தான் ஜெயித்திருந்தார். ஆனால் இன்றைக்கி சூழல் அப்படியா? 108 இடங்களில் ஜெயித்த ஒரு கட்சியிடம் ஆட்சியை திமுகவும் அதிமுகவும் இழந்திருக்கிறது. அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளிவிடப்பட்டிருக்கு. அப்போ இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தலைமை முரண் ஏற்படுது. அதிமுகவின் எதிர்காலம் என்னாகும்னு ஏன் இந்த கேள்வி எழுது? 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் ஜெயிக்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட இத்தனை பேர் நகன்று செல்வது என்பது மிக மிக ஆபத்தானது. 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் இதுவரை ராஜினாமா செய்திருக்காங்க. சட்டமன்றத்தில் அதிமுகவின் பலம் 41ஆக குறைந்திருக்கிறது. ஒரு உதாரணத்திற்கு விராலிமலை விஜயபாஸ்கர் எடுத்துக்கொண்டால் இவ்வளோ பெரிய விஜய் அலைக்கு மத்தியில் அவர் 60,000 வாக்களுக்கு மேலே வித்தியாசத்தில் ஜெயிக்கிறார். உள்ளூரில் அந்த அளவிற்கு அவர் செயல்பட்டு இருந்தார்.
விராலிமலை நம் வீடு, விஜயபாஸ்கர் நம்மோடுன்னு சோசியல் மீடியாவில் பேஜெல்லாம் வைத்து தேர்தல் நேரத்தில் அவங்க களப்பணி ஆட்டுறாங்க. அதுதான் பல மாவட்டங்களில் அதிமுகவினர் ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு களப்பணி செஞ்சாங்க, எப்படி சோசியல் மீடியா பேஜ் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஐடிவிங்கை விட இவர் தனியாக வைத்திருந்த ஐடிவிங் ரொம்ப ஆக்டிவாக செயல்பட்டாங்க. ஸோ இப்படியெல்லாம் இருந்த ஒரு தலகர்த்தரை விராலிமலையில் இழந்திருக்கிறார். கரூரில் பாருங்கள், விஜய் மீது அனுதாபலை வீசியது தமிழகம் முழுவதும். விஜய் அலையும் வீசியது, அது அனுதாபலையும் வீசியது. எந்தனால் அனுதாபலை? கரூரில் 41 பேர் உயிரிழந்த பகுதி, அந்த பகுதியில் அதிமுக ஜெயிக்குது. மதியழகன் சிறையில் இருந்தார், 41 பேர் உயிரிழந்த போது சிறைவாசம் அனுபவித்தார். அந்த மதியழகனை வீழ்த்தி, மதியழகன் 2வது தான் வரார், விஜயபாஸ்கர் முதலிடம் ஜெயிக்கிறார். ஸோ அப்போ அந்த இடம் உள்ளபடியே நாம் பார்க்க வேண்டிய ஒரு இடம். கரூர் விஜயபாஸ்கர் ராஜினாமா இன்றைக்கு இப்படி தலகர்த்தர்கள் வரிசையாக இழப்பதனால் அன்றைய காலகட்டத்தில் இப்போ என்ன பிரச்சனை அதிமுகவில்? இவர்களெல்லாம் விஜயை ஆதரித்து வாக்களித்தார்கள், மன்னிப்பு கடிதம் கொடுத்தாங்க, மன்னிப்பு கடிதத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களை கட்சியில் இணைத்தீங்க. இவர்கள் வசம் ஒரு பொறுப்பு இருந்தது, மாவட்ட செயலாளர் வசம் இருந்தது. வேலுமணி அவர்களுக்கு இது பொருந்தும், அவர் கூட ராஜினாமா முடிவில் இருப்பதாகத்தான் தகவல்கள் வருகிறது. கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் வேலுமணி அவர்களுக்கு விஜயபாஸ்கர் இன்றைக்கி ராஜினாமா செய்தார். அவர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு இணை செயலாளர். இந்த பொறுப்பு யாருக்கு கொடுப்பாங்க? கொள்கை பரப்பு இணை துணை செயலாளர்கள்னால் நாஞ்சில் சம்பத் அவர்கள் இருந்த பொறுப்பு, கட்சியினுடைய பிரச்சாரத்தை மட்டும் பயன்படுத்தக்கூடிய பொறுப்பு, மாவட்ட செயலாளர்கள் அதிகாரமிக்க பொறுப்பு. மாவட்ட செயலாளர் பதவிகளை பறித்து கொண்டு இவர்களுக்கு இது போன்ற பொறுப்புகளை போடுவது அதை விட கூட்டின பொறுப்பு மாதிரி தெரியும். கட்சியில் நாளைக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் போடும்போது இவர்கள் போட முடியாது. இவர்களுக்கு எதிர் திசையில் இருந்தவர்கள் இன்றைக்கு மாவட்ட செயலாளர்கள் ஆகியிருக்காங்க. அவங்க கட்சியை வழிநடத்தி விட்டால், அவர்கள் கட்சியை தாக்கி பிடித்து விட்டால் எடப்பாடி பழனிசாமியினுடைய வியூகம் சரியானது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவர்களுக்கு இன்னுமே அறிமுகம் தேவை இருக்கிறது, மாவட்டங்களில் அறிமுகம் தேவை இருக்கிறது, களத்தில் அறிமுகம் தேவை வேண்டி இருக்கிறது. அப்போ இவர்களெல்லாம் ஏற்கனவே தலகர்த்தர்களாக இருப்பவர். தாவேக்கால ஒரு குறை இருந்தது, தேர்தலுக்கு முன்பும் பின்பும் தலகர்த்தர்கள் இல்லை, மக்கள் வேட்பாளர் யாருன்னு பார்க்கல, விசில்ங்கிற ஒரு சின்னத்தை மட்டுமே நம்பி வாக்களித்திருக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் ஒரு இடைத்தேர்தல் வரப்போகுது, ஒரு உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, 29 நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது. இந்த சூழலில் தான் இங்கே இருக்கிற தலகர்த்தர்கள் அந்த பக்கம் போய்கிட்டு இருக்காங்க. அப்போ அதிமுகவோட எதிர்காலம் என்ன ஆகும்? அதிமுக 1 கோடி மக்களுடைய வாக்குகளை பெற்ற இயக்கமாக இருக்குது. இந்த தேர்தலில் கூட 1 கோடி வாக்குகளை கடந்து பெற்றிருக்காங்க. அவர்களை களத்திலே இல்லாதவர்கள் சொன்னார் விஜய் அவர்கள். இவர்களெல்லாம் இன்றைக்கி ஒரு நியாயம் சொல்கிறாங்க. திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைப்பதாக பேச்சு வந்தது, அதனால் போகிறோம். பேசுவோமா? அதுபோன்ற விஷயங்களை நாம் உன்னிப்பாக பேச வேண்டியிருக்கிறது. திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைத்தால் எவ்வளவு தவறு, பெரும் தவறு, வரலாற்று தவறு. 67இல் காங்கிரஸை வீழ்த்த திமுக உதயமானது, 77 அந்த திமுகவை வீழ்த்தி ஆட்சி கட்டில் வந்தது அதிமுக. அப்போ மதிமுக எப்படி திமுகவோடு இணைந்தது? மதிமுக எப்படி திமுகவோடு கூட்டணி சேர முடிந்தது? மதிமுக தொடங்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? திமுகவுக்குள் இருக்கக்கூடிய வாரிசு அரசியல். திமுகவை வீழ்த்தி விட்டு அங்கிருந்து எத்தனை மாவட்ட செயலாளர்கள் பின்னால் வந்தாங்க. அப்போ திமுகவும் மதிமுகவும் தேர்தலில் கூட்டணி வைக்க முடியுது. இந்திய கம்யூனிஸ்டோடு முரண்பட்டு தானே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உதயமானது. 2 பேரும் ஒரே கூட்டணிக்குள்ளே போக முடியுது. திராவிட கட்சிகள் தானே ரெண்டும் சேர்ந்தால் என்ன தவறு அப்படியும் கேட்கலாம். ஆனால் இது எல்லாம் தாண்டி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமைத்துவம், நீங்கள் ஒரு கட்சியில் மீண்டும் வர்றாங்க, அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் கொடுக்கணும்னு நீங்கள் விரும்பி இருந்தால், நினைத்திருந்தால் புதிதாக மாவட்ட பொறுப்பாளர்களை நியமித்திருக்கலாம். அவர்களை விடுவித்து கொண்டு எப்பொழுது வேண்டுமானாலும் மாவட்ட செயலாளர்களை போட்டு கட்சியை நடத்தலாம். ஆனால் மாவட்ட செயலாளர் பொறுப்பையும் அவர்கள் இழந்துவிட்டு தங்களுடைய சுயமரியாதை கௌரவம் எல்லாம் இழந்ததாக அவர்கள் நினைப்பாங்க. காரணம் என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ இல்லை, இவர்களோடு அமைச்சரவையில் அங்கத்தில் ஒருவராக இருந்தவர். இவரை விட சீனியர்களும் இருக்கிறார்கள், இவரை விட ஜூனியர்களும் இருக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த இடம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய இடம், அது செல்லலை. அப்போ அதிமுகவுடைய மீட்சிக்கு என்னதான் வழி? இன்னும் கூட 2 வாய்ப்புகள் இருக்கிறது, மிஞ்சி இருக்கிற அந்த 2 வாய்ப்புகள் இருக்கிறது. கட்சியில் பலரும் இருந்து நகன்று செல்கிறார்கள் என்பது பேசுபொருள், இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய பேசுபொருள். ரொம்ப முக்கியமாக தாவேக்கா என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை இணைப்பு விழாக்களை நடத்தி கொண்டிருக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்து, விசிகாவை கூட்டணியிலிருந்து சென்றவுடனே பனையூர் பாபு அவர்கள் தொடங்கி வாரம் அவர்களும் இணைப்பு விழாக்களை நடத்துகிறாங்க. அதிமுக என்ன செய்யுது? எத்தனை பேர் இணைகிறாங்க? அப்போ இந்த நேரத்திலாவது அரசியல் சூழலை உணர்ந்து ஏற்கனவே விளக்கப்பட்ட சசிகலா அவர்களாக இருக்கலாம், டிடிவி தினகரன் அவர்களாக இருக்கலாம், அது போன்றவர்களை சேர்க்கணும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஓரம் கட்டப்பட்டு ஒதுங்கப்பட்டு அரசியலால் வாழ்விழந்து இருக்கக்கூடிய மாற்றுக் கட்சியினரை இணைக்கணும். அப்போ கட்சியின் தொண்டனுக்கு மனதில் தோன்றும், அதிமுக இன்னும் புத்தியூர் போட தான் இருக்குது பாருங்கள், எங்கேயும் ஆட்கள் வந்துட்டு இருக்காங்கன்னு தோணும். ஒன்று, அன்றைக்கு தேவை கட்சிக்கு ஒரு சசிகலா அல்லது ஒரு டிடிவி, ஒரு எடப்பாடியை போன்ற இன்னும் ஒரு 2-3 ஆளுமைகள் தான் தேவைப்பட்டது. இன்றைக்கி நீங்கள் இழக்கிறது மாவட்டத்தில் கூடிய தலகர்த்தர்களை. அப்போ ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் இது போன்ற ஆளுமைகள் இனி தேவை. அது 2வது சவால்.
இதையெல்லாம் விட மிக முக்கியமாக இனியேனும் பிரச்சார பயணம் மேற்கொள்ளும். தேர்தல் நேரத்தில் 200 தொகுதிகளுக்கு மேலே போன ஒரே தலைவர் எடப்பாடி தான். நாங்கள் அதிமுகவினர் அதல்ல விஷயம். 500, 600, 300, 450 கொடுத்து அழைத்து வந்து அவர்களுக்கு வேட்டியும் சேலையும் கொடுத்து ஒரு பேருந்தின் நடுக்கூடத்தில் ஏறி நின்று பேசினா மட்டும் போதாது. இப்பொழுது நாட்கள் எவ்வளோ காலம் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் ஆளுங்கட்சி இல்லை, எதிர்கட்சி தலைவர் பதவி கூட உங்கள்கிட்ட இல்லை. ஒரு சட்டமன்ற குழு தலைவர் பதவி தான் இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் 3 நாட்கள் முகாமிடுங்க. நெல்லையில் 3 நாட்கள், தூத்துக்குடியில் 3 நாள், தஞ்சாவூரில் 3 நாள், சென்னையில் 3 நாள் முகாமிடுங்க. கட்சியினுடைய கட்டமைப்பை உறுதி செய்யப்பட்ட நேரம். அதை செய்தால் தொண்டர்கள் மத்தியில் அதிமுக ஆக்டிவாக தான் இருக்கும் என்று தோன்றும். இது எதுவுமே செய்யாமல் இன்னமும் கிட்டத்தட்ட போகிறவர்கள் போகட்டும், இயக்கம் என் கையில் தான் இருக்குன்னா அந்த இயக்கத்தின் வேல்யூ எவ்வளோனா B.Pharmல கையெழுத்து போடலாம். கிட்டத்தட்ட அந்த கட்சியில் யாருக்கு சீட்டு கொடுக்கலான்னு முடிவெடுக்கலாம். சீட்டு கொடுக்குறவர் ஜெயிக்கணுமே. அப்போ இதே நிலைமை தொடர்ந்தால் 67க்கு பின்பு காங்கிரஸ் கட்சி என்ன நிலைமையில் இருந்ததோ அந்த நிலைமை ஆகிவிடும். காங்கிரஸ் கூட புத்துயிர் பெற்று விட்டது. 67க்கு பின்பு தேய்ந்து போன கழுதையாக இருந்த கழுதை தேய்ந்து கட்டருமானதுன்னு கிராமப்பகுதிகளில் சொல்லுவாங்க. அது மாதிரி இருந்த காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு 2 அமைச்சர்களோடு இருக்காங்க. அப்போ அதிமுக புத்துயிர் பெறுவதற்கு இதையெல்லாம் செய்யாவிட்டால் அதிமுகவின் எதிர்காலம் கேள்விக்குரியதாகவும் நிகழ்காலம் கவலைக்குரியதாகவும் மாறிவிடும். சம்பந்தப்பட்டவர்கள் சிந்திப்பார்களா என்பதை காலம் தீர்மானிக்கும், மக்கள் தீர்மானிப்பார்கள். மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.